ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அலமு கஃபே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்தியான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் எள்ளு, ஒரு 12 காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மிளகா வேணுமோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், உப்பு, மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். நான் கருவேப்பிலையை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். கழுவிட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். வாங்க எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில், ஈரமில்லாத பேனில் எண்ணெயெல்லாம் வேண்டாம், சும்மா ட்ரையாகவே போட்டு நீங்கள் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நீங்கள் பருப்பை வேக வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதுவும் ப்ரௌனிஷாக ஆகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இட்லி பொடியில் நல்லா ரோஸ்ட் ஆகிறது தான் அதில் டேஸ்ட்டே. நான் காஷ்மீரி மிளகா எடுத்து கட் பண்ணிவிட்டு அது கூட உப்பும் போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த நெடி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட அதுக்கப்புறம் நான் ஜீரகமும் மிளகும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். எள்ளு ஒயிட் கலரே எடுத்துக்கோங்க, அதான் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ நல்லா பொரியிற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க.